வண்டினங்கள் கவிகள் வாடு வானிரும்பு தேன் சோழி வனமான வனங்கள் வனமான வனங்கள் வாடாடே ரெண்டு பார்வதியோ பகவான் ஆடை நல்ல வாகனத்தில் அறிவுடனே மாறபோது அன்னையான பார்வதியா அன்னையான பார்வதியா ஈஸ்வரியோ என்ன காளை வாகனத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள். ரிஷப வாகனத்திலே வந்து கொண்டிருக்கும் போது ஐயா பருவம் கொண்ட ஒரு சிறுவன், அழகான ஒரு ஆண்மகன், அழகான ஒரு சிறிய பாலகன், ஒரு 7 வயது பாலகன் ஆட்டுக்குட்டிகளுக்கு கொலை வெட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் அக்குழந்தையை முனைக்கப்பில் இருந்து அடிக்கொப்பு தரிக்கிறார். முடிக்கப்பிலிருந்து அடிக்கொப்ப வெட்டினார். கொப்பு முறைந்து கீழே விழுந்தால் சிறுவனுடைய கதி என்னாகும்? கொப்பை விட்டு கீழே வந்தா பெற்றவளுக்கு பிள்ளையை பெற்று ஏற முடியுமா? உடனே பார்வதி அம்மா கட்டாயமாக அவரை காப்பாற்றி ஆக வேண்டும். கண்டிப்பா நீங்க பாருங்க சுவாமி, இந்த பகவானே அந்த பிள்ளைய பாருங்க எப்படி இருக்கு, அந்த கையை என்ன பண்ணுதான். அந்த குழந்தை வந்து என் இளைய மகன் சுப்பிரமணியனை போலவே இருக்கிறார். அதனால் அவரை காப்பாற்றித்தான் ஆக வேண்டும். எப்படி நீ காப்பாற்றித்தான் ஆக வேண்டும். பார்வதி, ஏ பார்வதி, இத பாரம்மா, இத பாரு பார்வதி. இந்த உலகத்தில் ஒரு தாயின் கருவறை விட்டு ஒரு குழந்தை வெளியில் வரும் போதே அம்மா அதன் விதியை நான் தலையிலே எழுதுகின்றேன். அன்னையே எழுதினேன் விதியை. அன்று ஆண்டவன் எழுதிய எழுத்தை அழித்தெழுத யாராலே முடியாது, யாராலே முடியாது பார்வதி. பிரம்மன் எழுதிய எழுத்தை பேர்த்தெழுத யாராலே முடியாது. ஆமா, அண்ணன் எழுதின எழுத்தை யாரால் அழிக்க முடியாது. இந்த குழந்தை இந்த மரத்திலே இருந்து விழுந்து விதி முடிய வேண்டும் என்று நான் எழுதியிருந்தால் என்ன இருந்தா அதை யாரும் மாற்ற முடியாது பார்வதி. யார் வந்தாலும் தடுக்க முடியாது. சரி பார்வதி, நீ ஆசை கொண்ட ஒரே காரணத்தினால் அக்குழந்தை குப்பை வெட்டி தலையில விழக்கூடிய தருணத்திலே அம்மா என்று அழைத்தால் ஆதிபராசக்தி நீ சென்று காப்பாற்ற நானே உயிர் கொடுப்பேன். அப்பா என்று அழைத்தால் ஆண்டவன் நான் சென்று காப்பாற்றுகிறேன். நீங்க காப்பாற்றுங்கள். 2 பேரும் காத்துக் கொண்டிருக்கிறார். சரி, இந்த பார்வதியும் பகவானும் அப்படி காத்துக் கொண்டிருக்கும் போது சரி கொப்பை தரித்து விட்டான். அம்மா கொப்பு ஒடிந்து விட்டது. கரையிலே வந்து பொத்தென்று விழுந்தான். இந்த விழுந்தக்கூடிய மகன் வந்து அம்மா அம்மா என்று அழைக்கவில்லை, சொல்லவில்லை. அப்பா என்று அழைக்கவில்லை, நான் செத்தேன் என்று விழுந்தான். செத்தே போனான். வாக்கு சரியும் போக்கில் வந்து விடுவாது. ஆமா, அவன் அம்மான்னு சொல்லி இருக்கலாமல்ல. பாதைய விதி நல்லா சொல்லி இருப்பாங்க. அப்பான்னு சொல்லி இருக்கலாமல்ல. கட்டெழுத்துக்காரன் என்ன செய்வான்? அதுதான் ஒரு மனிதனுடைய நாக்கிலே இருந்து நல்ல வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும், உச்சரிக்க வேண்டும். காதிலே வந்து நல்ல வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். அவன் கெட்ட வார்த்தைகள் பேசுவது காதை பொத்த முடியுமா? காதை எப்படி பொத்தி எத்தனை நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் செவி வழியாக வாங்கி அம்மா நம் மனதிலே பதிக்க வேண்டும். அதனாலே இந்த சோகத்தை பார்த்த பார்வதியும் பகவானும் இனிமேல் இங்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி அங்கிருந்து பயணமாக எங்கே புறப்பட்டா தெரியுமா? புறப்பட்டார்கள். பார்வதியோ பகவானோ சுடனே வாரே, சுடனே கைலைக்கு தானே
ஆதி பராசக்தியும் காளி வாகனத்திலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே ஆண்டவனா சிவபெருமான் ஆதி பராசக்தியும் ஒன்று கூடி வருவார். அப்படியாய் வரபோது அப்படியாய் வரபோது ஏது கண்டான் செல்வ மகள் பகவான் முன்னே இருக்கின்றார். பார்வதாதேவி பின்புறமாக இருந்து வருகின்றார்கள். பார்வதியும் பகவான் வரக்கூடிய தருணத்தில் முதல்ல வந்து பார்வதி அம்மா கண்ட அதிசயம் வந்து ஒரு சிறுவன் குடை வெட்டி கொண்டிருப்பது. இரண்டாவதாக பார்வதி அம்மா ஒரு அதிசயத்தை பார்த்தார். அங்கு என்ன அதிசயத்தை பார்த்தார்? அழகான ஒரு மாந்தோப்பு, ஒரு தெப்பக்குளம், ஒரு அரச மரம், ஒரு நந்தவன தோட்டம், அது பக்கத்திலே மூத்த பிள்ளை கணபதி கொலுவிருப்பதை பார்த்தார். அந்த பார்வதி மகன் கணபதி கொலுவிருக்கிறார். உடனே பார்வதி அம்மா பகவானிடத்திலே வந்து, அம்மா சுவாமி பகவானே, ஆண்டவா, நம்ம பிள்ளை கோடை தென்றல் காத்து வீசக்கூடிய குளிர்முகமான உள்ள இடத்திலே இருக்கிறார். நம்ம அழகு மகன் இந்த இடத்தில் நம்ம ஒரே ஒரு நாள் என்று இருந்துவிட்டு இன்று தங்கிட்டு நாளைக்கு போகலாம், நாளை நாம் புறப்படலாம் பகவான் என்று சொல்லும் போது சொல்லுகின்ற போது விநாயகர் பெருமானுடைய வாசலுக்கு அங்கிருந்து ஒரு ஏழை விவசாயி ஓடி வருகிறார். விவசாயி வருகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்னா, என்ன அப்பா விநாயகா, விநாயகர் பெருமானே, 6 கடன் வாங்கி அசையாத சொத்துக்கள் எல்லாம் விட்டு ஒரு 5 ஏக்கர்ல நடுவு நட்டு போட்டிருக்கேன். நடுவு நட்டு வெள்ளாமல் விவசாயம் பண்ணி வச்சிருக்கிறேன். பயிர் விக்கலங்கத்திலுமா இருக்குது. மழையும் இல்ல, தண்ணியும் இல்ல. ஒரு மழை வந்தா தான் பயிர் நல்லா பச்சை பச்சை இருக்கும். இப்பொழுது ஒரு மழை பொழிந்தால் ஆமா நான் வரக்கூடிய மகசூலிலே சரி 2ல் 1 பங்கு உனக்கு நான் காணிக்கையா அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி அப்படி பார்த்தார் விநாயகர் பெருமான். விநாயகர் பெருமான் ஏழைக்கு மனம் இறங்கக்கூடியவர் வந்து ஆமா வெள்ளை பார்த்தார். சரி மழை பெய்யக்கூடிய தருணத்திலே இருக்கிறது. அங்க இன்னொருத்தர் ஓடி வரார். அது யார் வாரா? அது யார் தெரியுமா? யாரு? செங்கல் வியாபாரம் செய்து வரக்கூடிய ஒரு செங்கல் சூளை வியாபாரி. செங்கல் சூளை வியாபாரி அவர் ஓடி வந்து விநாயகர் பெருமான் இடத்திலே சரி ஐயா விநாயகா, அப்பா பெருமானே, மழை வரப்போதே இருக்கிறது, மழையை உடனடியாக நிறுத்து. ஏன் தெரியுமா? எதனால? விவசாயிக்கு மழை தேவை. அவருக்கு கண்டிப்பாக வெள்ளாம விளையாட மழை வேணும். செங்கல் வியாபாரம் செய்பவருக்கு விநாயகர் பெருமான் ஆகப்பட்டவர் சரி மழை இரக்கம் காட்டவில்லை. இடம் மழை பெய்ஞ்சிருச்சுன்னா அடுத்த லட்ச செங்கல் எல்லாம் கரைஞ்சு ஆத்து தண்ணியில போய் அப்படியே மண்ணா கரைஞ்சு போயிருமே. இந்த விநாயகர் பெருமான் வந்து வேண்டும் என்பதற்கு இரக்க மனம் காட்டுகின்றார். சரி வேண்டாம் என்பதற்கு கருணை உள்ளம் காட்டுகின்றார். இதை பார்த்து பார்வதி பகவானும் கெட்டெழுத்து சிரித்தார்கள். அப்படி சிரித்துக் கொண்டே என் தங்க மகள் பார்வதியும் கட்டழகன் பகவானும் அங்கிருந்து எங்கே புறப்பட்டார்கள் என்று கேட்டார். எங்கே புறப்பட்டார்கள்? ஆதின் நல்ல கைலாசோ கொட்டைக்குத்தான் கைலாசோ ஆண்டவனால் கொட்டைக்குத்தான்